சார் என்னன்னா நிறைய சார்ஜஸ் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த அரசாங்கத்தின் மேல தினந்தோறும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் தான். ஆனா பிரதமர் கடைசியா சொல்லிட்டு போயிருக்கக்கூடிய விஷயம் ரொம்ப புதியதான ஒன்று. அவங்க இவ்வளவு நாள் சொல்லி கொண்டிருந்தது டபுள் என்ஜின் சர்க்கார்னு சொல்றது எங்க பிஜேபி கவர்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்குதோ அங்கதான் அவங்க சொல்றாங்க. இங்கேயும் வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் அமையும் அப்படின்ட்டு போயிருக்காரு சார். அது உங்களுக்கு தெரியுமா? ஏடிஎம்கேக்கு தெரியுமா? சத்தியம் தொலைக்காட்சிக்கும் அவைக்கும் பணிவான வணக்கம் சார். பாரத பிரதமர் வந்து இன்றைக்கு வந்து பிரச்சாரத்தை துவக்கி வைப்பதன் மூலமாக இன்றைக்கு செய்தியை நாட்டு மக்களுக்கு சொல்லி இருக்கிறார். திமுக அரசினுடைய பாதைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறார். இந்த 4.25 ஆட்சியில திமுக எந்த அளவு மக்களுக்கு ஒரு விரோதமான அரசாக செயல்பட்டதை அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எதுவுமே வந்து இதுல பழசு இல்ல புதுசு இல்ல சார். நடந்தவையாக பிரதமர் பேசியிருக்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை, நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, நீங்க குடும்ப நலனை எந்த அளவு இந்த அரசு பின்பற்றி வந்திருக்குது, மக்கள் நலனை எந்த அளவுக்கு காத்தோட பறக்க விட்டுருக்குங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். இதே அதிமுக அரசு தமிழகத்தில் ஐயா எடப்பாடியார் கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் ஆட்சி நடந்தப்பையும் பிஜேபி சர்க்கார் இருந்தது. அப்ப அந்த பிஜேபி சர்க்கார் கிட்ட இருந்து நாட்டு மக்களுக்கு என்னென்ன நன்மைகள் வாங்கி தர முடியுமோ அத்தனை நன்மைகளையும் வாங்கி கொடுத்தது அதிமுக அரசாங்கம். 11 மருத்துவக் கல்லூரி, 7.5 இடஒதுக்கீடு, அவினாசி அத்திக்கடப்பு, மெட்ரோ, காவேரி குண்டாறு வைகை, பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், பட்டியல் நீண்டுகிட்டே போகும். அவினாசி அத்திக்கடப்பு ஸ்டேட் கவர்மெண்டோட திட்டம். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் தமிழ்நாடு அரசாங்கம் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணது. இதுல எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தது சார்? 7.5 இடஒதுக்கீடு அது ஸ்டேட் கவர்மெண்ட் தீர்மானம் போட்டு கவர்னருக்கு அனுப்புனது, கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாரு. அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு. அதுல எங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தது? மருத்துவக் கல்லூரி கொடுத்தது யார் சார்? மருத்துவக் கல்லூரி கொடுத்தது யாரு? கட்டமைப்பிற்கு கொடுத்தாங்க சார். பாஜக அதிமுக ஆட்சி நடந்தப்ப, ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சி நடந்தப்பையும் எந்த அளவு தமிழ்நாட்டு மக்கள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்ப இந்த 4.25 ஆண்டு ஆட்சி, திமுக ஆட்சி எந்த மக்களுக்கு பயனா இருந்தது? அது திமுக குடும்பத்துக்கு தான் பயனா இருந்தது அப்படின்றது நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வு. அததான் இன்றைக்கு என்டிஏ கூட்டணி பிரச்சாரத்துல அனைத்து கட்சி தலைவர்களை எல்லாம், கூட்டணி தலைவர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு பிரதமர் இன்றைக்கு வந்து மனசுல பட்டதை சொல்லியிருக்கிறார். இந்த டபுள் இன்ஜின் சொன்னார் பாருங்க. அதாவது டபுள் இன்ஜின் அதிமுக தலைமையிலான தமிழ்நாட்டு ஆட்சியில என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். அப்படி வெற்றி பெற சூழ்நிலையில தமிழ்நாட்டிற்கு தேவையான அத்தனை நலன்களையும் அதிமுக கேட்டு பெறும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதைத்தான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு மாண்புமிகு பாரத பிரதமர் குறிப்பிட்டார். ஆனா திமுக அதை உள்வாங்க மாட்டாங்க, திமுக அதை புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா திமுக வந்து இதுவரையும் 4.25 ஆண்டுகள்ல தமிழக மக்களுக்கு எந்த நலனையும் அவங்க செய்யல. மாநில உரிமை அப்படின்ற ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு கவர்னர் எதிர்ப்பு அரசியல் பண்ணுவாங்க. பாரத பிரதமர் மாநில உரிமைக்கு வந்து செவிசாய்க்கல் என்று அரசியல் பண்ணுவாங்க. நாட்டு மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த அரசால் செஞ்சு கொடுக்க முடியல. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு அரசு இன்னைக்கு வந்து வாக்குறுதி கேட்டு வீதியில வந்து போராடுறாங்க. அவங்க மேல வழக்கு போட்டு வண்டியில ஏற்றி கொண்டு போய் இறக்கி விடுற அரசு தான் இந்த அரசு. ஏன்னா அதாவது பழைய பென்ஷன் திட்டத்துக்கு ஒரு கதையை சொல்றாங்க. ஆனா ஆட்சி முடிய போற சூழ்நிலையில கடைசி கட்டத்துல சங்கரான்னு புகழ் பாடுற மாதிரி, அதாவது ஆட்சி முடிஞ்சு வீட்டுக்கு போறோம், இனி மக்கள் நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க, அந்த அடிப்படையில இந்த கடைசியிலையாவது இந்த வாக்குறுதிகளை வெற்று வாக்குறுதியா லேப்டாப் 20 லட்சம், அதுலயே 10 லட்சம் தான் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த கடைசி நேரத்துல இந்த சிந்து பாடுறத யாரும் விரும்பல. அதனாலதான் இன்றைக்கு பாரத பிரதமர் அருமையா பேசிட்டு போயிருக்கிறாரு. நாட்டு மக்களுடைய நாடி துடிப்பை புரிஞ்சுக்கிட்டு அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படியெல்லாம் அவர் பேசல சார். தருவார்கள், வெற்றியை தருவார்கள் சார். அப்படியெல்லாம் சொல்றாரு சார். அப்படியெல்லாம் அவர் பேசல. அவர் பேசிட்டு இருந்தா ஒவ்வொரு எழுத்தையும் நாங்க கவனிச்சுட்டு இருந்தோம்.
அவர் நீங்க சொன்னபடி அண்ணா திமுக தலைமையில் எந்த இடத்துலயுமே அவர் பேச கிடையாது. நீங்களா வேணா சொல்லிக்கங்க, ஏடிஎம்கே வேணா நீங்களா வேணா சொல்லிக்கங்க, எங்க தலைமையில தான். எங்க பிரதமர் இன்னைக்கு பேசின பேச்சுல எந்த இடத்துலயும் நீங்க சொன்ன அண்ணா திமுக தலைமையில் தான் ஆட்சி அப்படி எல்லாம் சொல்லவே கிடையாது. நீங்க ஏன் அவர் சொல்லாத சொல்றீங்க? சார் மக்கள் வந்து எந்த அளவு அதிமுகவை ஆசீர்வதிப்பாங்க, எந்த அளவு வாக்கு செலுத்துவாங்க, எந்த அளவு வெற்றியை தருவாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப பாஜக ஒரு கூட்டணி கட்சின்ற அடிப்படையில, ஒரு பார்ட்னர் அடிப்படையில அதிமுகவை முதலமைச்சர் அப்படின்னு பல கட்டங்கள்ல சொல்லிட்டாங்க. நீங்க வந்து திரும்ப 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 திமுகவுடைய அரசியல் என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, எப்படியாவது கூட்டணிக்குள்ள குண்டு வச்சிருவோம், இது வந்து பிரதமர் சொல்லல, மத்தவங்க சொல்லல அப்படின்னு இவங்க லாவடி பாடி எப்படியாவது மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்புறதுக்கான முயற்சி அரசியல் பண்றாங்களே தவிர, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதிமுகவிற்குத்தான் அப்படின்ற கருத்து வந்து என்டிஏ கூட்டணியில எல்லா கட்சிகளுக்கும் இருக்கு. ஐயா டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, அதெல்லாம் கவனிக்கிறாங்களா திமுக காரங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப டிடிவி என்ன சொல்றாரு, ஐயா எடப்பாடியே முதலமைச்சர், அதிமுக தலைமையிலான ஆட்சி, என்டிஏ கூட்டணி தேர்தல் நிலைப்பாடு, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த திமுகவுடைய சந்தேகத்திற்கும் அதிமுகவும் என்டிஏ கூட்டணியும் சரியான பதில் சொல்லுவாங்க. அவங்க சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்ல. பிரதமர் வந்து பேசிட்டு போயிருக்கக்கூடிய எல்லா சார்ஜுக்கும் நான் இங்க டிஎம்கே கிட்ட நான் கேட்காம நான் ஓடவே மாட்டேன், கண்டிப்பா கேட்பேன். ஆனா உங்களுக்கு இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா சார்? சார் நல்லா புரியுது சார். மாநில அரசு கேட்பவர் கேட்டால் கல்லும் கரையும். மாநில அரசு கேட்கும் பொழுது எல்லா வகைகளிலையும் மத்திய அரசு தோளோடு தோள் நின்று ஒரு மாநில அரசினுடைய நலத்திற்கு எல்லா வகைகளிலும் உதவியா இருக்கிறது தான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அந்த சர்க்கார் கிட்ட மத்திய அரசு கிட்ட இருந்து மாநில அரசு எப்படி வாங்கணும்ன்ற விஷயம் அதிமுகவுக்கு தெரியும். இது வந்து நீட்டு ரகசியம் மாதிரி ஏமாத்துற விஷயம். நீட்டுக்கு சாவி இருக்குன்னு ஒரு ரகசியம் இருக்கு, அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஏமாத்துற விஷயம் இல்ல. சரிங்க சார். மத்திய அரசு கிட்ட இருந்து எப்படி வாங்கணுங்கிறது அதிமுக அந்த சூட்சமம் தெரியும். ஓகே சார், ஓகே பேசலாம் சார், பேசலாம் சார். நீங்க அவரு பூபதி ஜான் சார் பேசுனதை நீங்க கேட்டீங்களா? சார் கேட்டேன் சார். மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா பூபதி ஜான் அவர்களும் என்னுடைய அன்பு சகோதரர் துரை தமிழ்ச்செல்வன் திமுக, இவங்க ரெண்டு பேருமே ஒரே கருத்தை சொல்றாங்க. அதாவது பூனை வந்து முன்னாடி போனாலும் யானையோட வடிவத்தையும் கம்பீரத்தையும் பூனையால மறைக்க முடியாதுங்கிறத முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது பூனை யாருன்னு அவர் சொன்னதுக்காக சொன்னேன், அவர் சொன்னதுக்காக சொல்லுங்க, நாங்க கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் சார். உதாரணத்துக்காக தான் அவர் சொன்னாரு, நானும் அதே உதாரணத்துக்கு தான் அவருக்கு சொல்றேன். ரெண்டாவது நீங்க சார் தமிழ்நாட்டுக்குள்ள அண்ணா தமிழ்ச்செல்வன் சொன்னாரு, குஜராத்ல இருந்து எல்லாம் இறக்குமதி ஆகிட்டு இருக்கு, கஞ்சா, ஹெராயின், அபின். அதாவது ஆண்டுக்கு வந்து இதுவரையும் புள்ளி வரப்படி 67,052 பேர் வந்து இந்த போதை வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புள்ள ஆட்சியா சொல்லுங்க சார், சொல்லுங்க. இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு எந்த நிலையில இருக்குது? அண்ணா பல்கலைக்கழகத்துல தொடங்கி இன்றைக்கு பெண்கள், அதாவது பாலியல் வழக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்க சார் 3 மாசத்துல. சார் போக்சோ சதவீதத்தை வரும் சார், அதை சொல்லல, அது தனி. போக்சோ 33%, பாலியல் வந்து 55% பதிவாயிருக்கா இல்லையா? பதிவாயிருக்குல்ல. அப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்து தலைநகர்ல நீங்க எந்த மாநிலத்தில இருந்து கஞ்சா வருது, சாக்லேட் வருது, ஹெராயின் வருதுன்னா தடுக்க வேண்டியது யார் சார்? தடுக்க வேண்டியது யாரு? திமுக தடுக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்லையா? முதலமைச்சர் பொறுப்பு திமுகவுக்கு இருக்கா இல்லையா? அப்ப அதெல்லாம் தடுக்காம எங்க இருந்தோ தெற்குல இருந்து வருது, வடக்குல இருந்து வருதுன்னு இவங்க திசையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா இது நல்லாட்சியா? இது ஒரு பொம்மையாட்சி, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காத ஆட்சி. இந்த ஆட்சியை மாத்திரத்துக்கு தான் டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பிரதமர் சொல்றாரு. ஓகே சார், வந்து இந்த மக்களுக்கான நலன்களை சார் நல்லது சார், நல்லது இருங்க.